எந்த மனிதன் வந்து ஸ்வர்க்கத்தை அடைவான்னு மகரிஷி வியாசர் மகாபாரத்தில் சொல்கிறார். ஸ்வர்க்கம்னா வந்து ஸ்வஹ இதி ஆனந்தம், ஸ்வஹ இதி சுகம் சொல்கிறாரு. எந்த மனிதன் வந்து மற்றவனுடைய தனத்திற்காக ஆசைப்படாமல் இருக்கிறானோ, எந்த மனிதன் பரஸ்திரீ, மற்றவனுடைய ஸ்திரீனா வந்து மனைவி, மற்றவனுடைய மனைவி மேலே யார் ஆசை வைக்காமல் இருக்கிறானோ, எந்த மனுஷன் வந்து தான் உண்ணும் உணவை தர்ம வழியில் சென்று சம்பாதித்து உண்கிறானோ, எந்த மனிதன் வந்து மற்ற பிராணிகள் மேலே தயவு பாவனை காட்டுறானோ, எந்த மனிதன் வந்து ஹிம்சையை தியாகித்து அஹிம்சையை கடைபிடிக்கிறானோ, எந்த மனிதன் மற்றவனுடைய விசுவாசத்தை வென்று இருக்கிறானோ, எந்த மனிதன் மற்ற பெண்களை தாயாகவும் தன்னுடைய சகோதரியாகவும் தன்னுடைய பெற்றெடுத்த பெண்ணாகவும் பாவித்து வாழ்க்கையை நடத்துகிறானோ, எந்த மனிதன் வந்து தன்னுடைய செல்வத்தில் சந்தோஷமாக இருக்கிறானோ, தன்னுடைய செல்வத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கானோ, எந்த மனிதன் வந்து திருடாமல் இருக்கிறானோ, எந்த மனிதன் வந்து தன்னுடைய பாக்கியம்னா தன்னுடைய கடின உழைப்பில் மட்டுமே நம்பிக்கை வைத்து கடினமாக உழைத்து வாழ்க்கையை வாழ்கிறானோ, எந்த மனிதன் வந்து தன்னுடைய மனைவியுடன் பிள்ளை பெறுவதற்காக ரித்து காலத்தில் மட்டுமே சேர்கிறானோ, ரித்து காலம்னா வந்து தூரமான பிறகு 4வது நாள்லேருந்து 16வது நாள் வரைக்கும் ரித்து காலம். அதில் அமாவாசை, பௌர்ணமாசி, ஏகாதசி, துவாதசிலாம் விட்ட பிறகு இந்த ஸ்பெஷல் நாள் அமாவாசையெல்லாம் ஸ்பெஷல், அந்த அன்னைக்கு வந்து மனைவியோட சேராமல் இருக்க வேண்டும். ரித்து காலம்னா இந்த 4லேருந்து 16வது நாளுக்குள்ள பிள்ளை பெறுவதற்காக தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து பிள்ளை பெறுகிறானோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான், சுகத்தை அடைவான். சொர்க்கம்னா இங்க இந்த ஜென்மத்திலும் சரி, அடுத்த ஜென்மத்திலும் சுகத்தை அடைவான். அதே மாதிரி எந்த மனுஷன் வந்து தன்னுடைய சத்திய ஆச்சரணத்தின் மூலமாக பரஸ்திரீ, ஒரு ஸ்திரீ வரா, ஒரு அழகான பெண் வரா, அந்த பெண்ணை வந்து வரும்பொழுது பெண் வரான்னு தெரிஞ்சிருத்து இவனுக்கு, அந்த மனுஷன் அந்த பெண்ணை பார்க்க மாட்டான். அவனுடைய கண்கள் அந்த பெண் மேலே விழவே விழாது. அந்த கண்ணை மூடின்றான், இல்லாட்டி வேற இடத்துல பார்ப்பான். அவன் ஜிதேந்திரியன். அந்த மனிதன் சுகத்தை அடைவான். இந்த ஜென்மத்திலையும் சுகத்தை அடைவான், அடுத்த ஜென்மத்திலையும் சுகத்தை அடைவான். அதே மாதிரி கேலி கிண்டலுக்காக கூட ஒரு ஜோக்குக்காக நம்ம பொய் சொல்லுவோம் பாருங்களேன். பொய் சொல்லுவோம், சில பேர் பொய் சொல்லி சில பேர் வந்து பயந்துருவாங்க. ஒரு சில சமயம் நம்ம விளையாடுவோம்ல வீட்லேயே, ஒரு பொய்யை சொல்லுவோம், பயந்துருவாங்க ரிலேட்டிவ். ஸோ அந்த மாதிரி கேலிக்காக கூட கிண்டலுக்காக கூட யார் வந்து பொய் சொல்லாமல் இருக்கானோ, எந்த மனிதன் வந்து தன்னுடைய தர்மத்தில் இருந்து நீங்காமல் எப்பொழுதுமே தர்மத்தில் மட்டுமே தன்னுடைய ஃபோக்கஸ், எப்பொழுதுமே சத்திய ஆச்சரணம், சத்திய பாஷனை, என்னைக்குமே பொய் சொல்லாமல் இருக்கானோ இந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். எந்த மனிதன் வந்து மதுர்னா வந்து தேனை போல இனிமையாக பேசி, நிறைய பேர் வந்து இனிமையாக பேசுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கள்ளம் கபடம் இருக்கும். கள்ளம் கபடம் இல்லாத மனது அதே மாதிரி இனிமையாக பேசி மற்றவனுடைய, நம்ம பேசும்பொழுது அந்த பேச்சு வந்து மற்றவனுக்கு வந்து கல்யாணக்காரியாக இருக்கணும், ஹெல்ப் பண்ணுறதா இருக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம பேசுறதுனால அவங்களுக்கு வந்து உதவ வேண்டும். அந்த மாதிரி யார் இனிமையாக பேசுகிறானோ இல்லை பேசுகிறாளோ அந்த மனிதன் ஸ்வர்க்கத்தை அடைவான். அதே மாதிரி எப்பொழுதுமே புறம் பேச மாட்டார்கள். சுகிலின்னு சொன்னால் மற்றவனை பற்றி அவன் இல்லாத பொழுது அவனை பற்றி தப்பாக பேசுறது. அந்த மாதிரி யார் பேசாமல் இருக்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். அதே மாதிரி கடுவி வச்சுன்னா வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது. கோவத்தில் இது இன்னொரு டாபிக். கோவம் வரும்பொழுது சில பேர் வந்து ரொம்ப கசப்பாக பேசுவாங்க, கோவம் வரும்பொழுது ரொம்ப ஹார்ஷாக பேசுவாங்க, அது ஒரு டைட்டில். இன்னொரு சமயம் சில பேர் வந்து எப்பொழுதுமே ரொம்ப கடுமையாக பேசுவாங்க, ரொம்ப கசப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி யார் பேசாமல் இருக்கிறானோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். அதே மாதிரி 2 பேர் சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி, இல்லை மாமியார் மருமகள், இல்லை 2 நண்பர்கள். அவங்கள பார்த்து நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், அவங்கள பார்த்து நமக்கு எரிச்சல் வரும். இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவா, தனியாக அட்டாக் பண்ணுவா, 2 பேருக்கு நடுவில் சண்டை மூடுறதுக்கு. இந்த மாதிரி பண்ணுற மனிதன் சொர்க்கத்தை அடைய மாட்டான், நரகத்தை அடைவான். இந்த மாதிரி 2 நண்பர்களுக்கு நடுவில் இல்லாட்டி 2 உறவினர்களுக்கு நடுவில் சண்டை மூட்டாமல் எப்பொழுதுமே நல்ல பாவனையில் அவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு நல்லது,
எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாருக்கு பாவனை இருக்கோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். ஸ்வர்க்கம் நரகம்னா மேலே இருக்கிற ஒரு இடம் இல்லை. ஸ்வர்க்கம்னா எந்த இடத்துல சுகம் இருக்கோ அது ஸ்வர்க்கம், எந்த இடத்துல நரகம்னா எந்த இடத்துல துக்கம் இருக்கோ அது நரகம். எல்லாமே நம்ம வீட்டில் தான். சொர்க்கமும் நம்ம வீட்டில் தான், சொர்க்கமும் நம்ம வாழ்கிற பூமியில் தான், நரகமும் இங்கே தான். அதனால் நினச்சிக்கணும். அதே மாதிரி எந்த மனுஷன் கோவத்தில் ஷார்ட் டெம்பர்டாகி கோவத்தில் எந்த மனிதன் மற்றவனை கோவம் வந்துருச்சு, நமக்கு ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம், அது நடக்கலைன்னா கோவம் வரும். கரெக்டாக நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கோவம் வரும். கோபம் வரும்பொழுது யார் நிதானமாக பொறுமையாக இருந்து அந்த கோபத்தை கையாளுறானோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். கோபத்தில் ரொம்ப கடோர சப்தம், ரொம்ப வஜ்ர சப்தம் பேசாமல் ரொம்ப பொறுமையாக இருந்து யார் அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ணுறானோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். அந்த மனிதன் வாழும் இடமே சொர்க்கம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த மனுஷன் அவனுக்கு பணம் இல்லை, வாழ்க்கையில் கஷ்டம், பணம் ரொம்ப கம்மி, அப்படி இருந்தும் அவனோ அவளோ நடந்து போகிற பாதையில் ஒரு செல்வம் கிடைக்கிறது, கீழே 500 ரூபா நோட்டு இருக்குது, சாப்பாட்டுக்கே வழியில் 500 ரூபா நோட்டு இருக்குது, இல்லாட்டி தங்கம் கிடைக்கிறது, வைரம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், கீழே விழுந்திருக்கு, யாரோடைய நகையோ விழுந்திருக்கு, கொலுசோ ஏதோ விழுந்திருக்கு. அப்போ அதை எடுக்கணும்னு அவங்களுக்கு பாவனையே வரலைன்னா அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். அந்த மனுஷன் வாழற இடமே சொர்க்கம், அந்த மனுஷன் வாழற இடத்துல சுகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவனுடைய பொருளை திருடாமல் மற்றவனுடைய பொருள் மேலே ஆசையே வராது. என்கிட்ட சாப்பிட்றதுக்கு பணம் இல்லாமல் இருந்தாலும், எனக்கு ரொம்ப ஏழ்மை இருந்தாலும், வழியில் கிடைக்கிற வழியிலனா எந்த மாதிரி இடத்துல யாருமே இல்லை, மார்க்கெட் பிளேஸில் இருக்கிறது வேறு விஷயம், மார்க்கெட்டில் நிறைய பேர் 1000 பேர் போகிறான், ஆனால் நீங்கள் போகிற இடத்துல யாருமே கிடையாது, 500 ரூபா நோட்டு இருக்குது, 1000 ரூபா நோட்டு இருக்குன்னா அந்த நோட்டை எடுத்து நான் யூஸ் பண்ணோங்கிற பாவனை யாருக்கு வராமல் இருக்கோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். இதெல்லாம் ரிஷியோடைய பொன்மொழிகள். அதே மாதிரி காமவிருத்தான், ஒரு பெண்ணு தனிமையான இடத்துல ஒரு பெண்ணு வாழறா, தனிமையான இடம் இல்லைன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ப்ராஸ்டியூட்னு வச்சுக்கோங்களேன், காம ஆசக்து அந்த ஒரு ஸ்திரீ இருக்கா, அந்த மாதிரி ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்கு மனசால கூட ஒரு மனுஷனுக்கு அந்த ஸ்திரீயை நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தால் அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவான். இது ரொம்ப முக்கியமான இது ஜென்ஸுக்கான அறிவுரை மகரிஷி சொல்றார், மகரிஷி வேதவியாசர். காமத்தில் அந்த பெண் அந்த மாதிரி தொழில் பண்ணுறவளாக தான் இருக்கா. பட் இருந்தாலும் அந்த பெண்ணை நீ பார்க்கும்பொழுது உனக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த பெண் இருக்கான்னு தெரிஞ்சாலும், அந்த பெண்ணு உனக்கு முன்னாடி வந்தாலும், அந்த பெண்ணுடைய துணி சரியில்லாமல் இருந்தாலும் அவளை நீ பார்க்குற, சரி பார்த்துடுற, ஆனால் உன்னுடைய மனசில் கூட உனக்கு சிந்தனை வரல அவளை நான் அனுபவிக்கணும். அப்படி நீ ஜிதேந்திரனாக இருந்தேன்னா நீ ஸ்வர்க்கத்தை அடைவாய், நீ இருக்கிற இடத்தில் ஆனந்தம் பொங்கும். அதே மாதிரி யார் எல்லாருடைய மற்றவன் யாரை பார்த்தாலும் அவங்களோட மனசால மைத்ரி பாவனா ஃப்ரெண்ட்ஷிப் பாவனா, யாரையாவது நம்ம பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுறோம், கான்டாக்ட் பண்ணல, அப்படி இருந்தாலும் இப்போ நிறைய பேர் நான் கான்டாக்டே பண்ண மாட்டேன், சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் என் மனசில் அவங்களுக்காக மைத்ரி பாவனா இருந்ததுன்னா நான் சொர்க்கத்தை அடைவேன். அதே மாதிரி உங்களுக்கும் மகரிஷி வேதவியாசர் சொல்கிறார். அப்புறம் யார் சாஸ்திரஜ்ஞ, யார் வேதங்களை சாஸ்திரஜனா வேதத்தின் ஞானி யாரோ, எந்த மனிதன் தயாலு, மற்ற பிராணி மேலே தயவு காட்டுறாரோ, எந்த மனிதன் பவித்திரம் பரிசுத்தமான ஆத்மாவோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைகிறான். சத்திய பிரதிஜானா உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டார் அவர், அந்த மாதிரி மனிதன் சொர்க்கத்தை அடைவார். அதே மாதிரி எந்த மனுஷனுடைய மனசுல மற்றவனுக்காக துவேஷ பாவனை இல்லையோ அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைவார். எந்த மனுஷன் தன்னுடைய என்ன சொல்றது, தன்னுடைய கர்மத்தை செய்கிறார், அந்த கர்மத்தின் பலன் மேல அவருக்கு இச்சை இல்லை, அந்த மாதிரி மனிதன் சொர்க்கத்தை அடைவார். அதே மாதிரி எந்த மனிதன் ஸ்ரத்தாலு, ஸ்ரத்தானா வேதத்தின் மேல், இறைவன் மேல், ஆச்சாரியரின் மேல் எந்த மனிதனுக்கு
ஸ்ரத்தா இருக்கோ, எந்த மனுஷனுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கோ, அந்த மனிதன் சொர்க்கத்தை அடைகிறான். வியாசர் சொல்கிறது மகாபாரதத்தில். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது. இந்த பாயிண்டில் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து ஜென்ஸுக்கு தான். சில பாயிண்ட் ஃபீமேல்ஸ்க்கும் இருக்குது, பட் மேக்ஸிமம் வந்து ஆண் மகனுக்காக தான். பெண் மக்களுக்கும் இருக்குது சில பாயிண்ட்ஸு, பட் மேக்ஸிமம் ஆண்களுக்கான அறிவுரை இது. ஸ்வர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், ஏன்னா மனுஷன் இப்போ ஒரு ஆண் இருக்கிற இடத்துல ஸ்வர்க்கம் இருந்தால் அந்த ஆணுடைய மனைவிக்கும் ஸ்வர்க்கம் தான் அது. இப்போ கணவன் இருக்கிற இடத்துல ஸ்வர்க்கம் இருக்குன்னா மனைவிக்கும் ஸ்வர்க்கம் தான் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். சில சமயம் இருக்காது, மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். திருப்பி கேளுங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.